டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய தொகுப்பில் ஆயுர்வேதத்தில் கூறியுள்ள வாழ்க்கை முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேதம் என்றைக்குமே ஒரு தனி மனிதனின் ஆரோக்கியத்திற்கான வாழ்க்கை முறைகளை சொல்வதிலேயே பெரும்பங்கு வகிக்கிறது. அந்த முறையில் இன்றைக்கு தினசரி கடைபிடிக்க வேண்டிய முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சென்ற தொகுப்பில் புலனுறுப்புகளை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கு உடலில் எண்ணெய் தேய்த்து குளித்தலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எண்ணெய் தேய்த்து குளித்தல் இது நம்ம தமிழ் மரபிலேயே அந்த காலத்திலிருந்து இருக்குங்க. இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் எதற்காக அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம உடம்பு முழுவதும் வாதம், பித்தம், கஃபம் அப்படிங்கிற 3 தோஷங்களும் சமநிலையில் இருந்தாதான் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. இதில் தலையாயது எதுன்னு பார்த்தோம்னா வாதம். இந்த வாதமானது உடலின் அனைத்து இயக்கங்களுக்குமே காரணமானது. எந்த ஒரு உடல் நல்லா இருக்கணும்னா அவர்களுக்கு வாதம் சீராக இருக்க வேண்டும். இந்த வாதம் எப்படியெல்லாம் நமக்கு சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னா, உடலில் வறட்சி ஏற்படும் பொழுது வாதம் அதிகரிக்கும். ஏன்னா வாதத்தின் தன்மையும் வறட்சி தான். குளிர்ச்சி அதிகரிக்கும் பொழுதும் வாதம் அதிகரிக்கும். ஆகவே இந்த வாதத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னா இதற்கு எதிர்பொருள் உள்ள எண்ணெய் தேய்த்து குளித்தலால் மட்டும்தான் முடியும். எண்ணெய்க்கு நெய்ப்பு சுவை இருக்கு, சூடு தன்மை இருக்கு. ஆகவே இந்த எண்ணெயை தலை முதல் கால் வரை மிருதுவாக தேய்த்து லேசான மசாஜ் பண்ணணும். ஏன் இதற்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மசாஜ் பண்ணும் பொழுது உடம்புல நல்ல இரத்த ஓட்டம் சீராகும், உடல் வறட்சி நீங்கும், உடல் மென்மையாகும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நமக்கு வயசாக உடம்புல தோல் சுருக்கம் ஏற்படுது, முட்டி வலி ஏற்படுது, இடுப்பு வலி ஏற்படுது, தோல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குது, ஏன் முடி கொட்டுதலும் நிறையா இருக்குது. இதற்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல் ஒரு அருமருந்தாகவே ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு மனிதனின் கடைசி காலம் வரை கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இதை எப்படி செய்யலான்னா, தலை முதல் கால் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தலைக்கு மிக சிறப்பாக எண்ணெய் தேய்த்து குளித்தல் வேண்டும். இப்படி தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது மூளை சுறுசுறுப்படையும், புலன் உறுப்புகள் தெளிவாகும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா அதிக முக்கியத்துவம் எதற்கு கொடுத்துருக்காங்கன்னா, பாதாபியங்கம் அப்படின்னு சொல்கிற கால்களுக்கான எண்ணெய் தேய்த்தல். இந்த கால்களுக்கான சிகிச்சை இன்றைக்கு நவீன அறிவியல்லையே ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. ஏன்னா மூளையுடைய அனைத்து நரம்புகளின் நர்வ் எண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு முடிச்சுகள் காலில் தான் நிறையா இருக்குது. இதில் 28 எலும்புகள், 33 சந்திகள், தசைகள், தசை நார்கள் அப்படின்னு ஏகப்பட்ட அமைப்பு இருக்குது. உடலின் மொத்த எடையையும் உணர்வுகளையும் கால் தான் மிக அதிக அளவில் கடத்துது. அப்போ இந்த கால்களுக்கு மிருதுவாக நம்ம எண்ணெய் தேய்க்கும் பொழுது கால் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா, டயபெட்டிஸில் நாளடைவில் பெரிஃபரல் நியூரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. கால்களுக்கான இரத்த ஓட்டம் குறையும், உணர்வுகள் குறையும், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதை நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த எண்ணெய் தேய்க்கும் முறையை நம்ம பயன்படுத்தினோன்னா பல நோய்கள்லேருந்து விடுபடலாம், ஆரோக்கியமாக வாழலாம். சரிங்க, இப்போ எண்ணெய் தேய்ச்சாச்சு. அடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, மிதமான உடற்பயிற்சி. ஆயுர்வேதத்தில் என்றைக்குமே கடினமான உடற்பயிற்சி சொன்னதே கிடையாது. மிதமான உடற்பயிற்சி. இப்போ சமீப காலமாக உடற்பயிற்சினால் வர சில தீங்குகளை பற்றி நம்ம பார்ப்போம். அதனால் ஆயுர்வேதத்தில் என்றைக்குமே மிதமான உடற்பயிற்சியே செய்யணும். அதை எப்படி அளவிடுவது? ஒருனுடைய பலத்தில் பாதி பலத்துக்கு தான் செய்யணும். எடுத்துக்காட்டாக ஒரு உடற்பயிற்சி செய்யும் பொழுது நெற்றியில் வியர்வை வந்தால் அதுதான் அவர்களுடைய பலம். அதுவரை மட்டுமே உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்த பிறகு மிருதுவாக உடலை பிடித்து கொடுக்க வேண்டும். அதன் பிறகு மூலிகை கஷாயங்களை கொண்டு உடலை தூய்மை செய்ய வேண்டும். இப்படி மூலிகை கஷாயங்களில் நம்ம குளிக்கும் பொழுது உடல் சுறுசுறுப்பாகும், பசித்தி அதிகரிக்கும். ஒரு காலமும் பசியுடனோ அல்லது வயிற்றில் நிறைய உணவு இருக்கும் பொழுதோ உடற்பயிற்சி செய்யக்கூடாது. கடைசியாக உடலாலும் மனதாலும் செயல்களாலும் பிறரை துன்புறுத்தக்கூடிய எந்த செயலும் செய்யக்கூடாது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஆயுர்வேத முறையை நம்ம கடைபிடிக்கும் பொழுது எந்நாளுமே ஆரோக்கியமாக வாழ முடியும். நன்றி.